குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே இங்கே ஒரு சிம்பிள் கோலம். ஆமாம், எப்பயுமே ஒரு குட்டி கோலம். இவர் என்ன இங்கேயே இருக்காரு? இவர் இங்கே தான் நமக்காக உட்காந்துருப்பார். ஆரம்பிக்கிறேன். இங்கே பற்றி அவர்த்தனே தட்டை பிடிச்சின்னு சாப்பிட்றேன் பாரு. பிளேட்டில் சாப்பிட தெரியாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருந்துருக்கோம். நான் எதனா பேப்பர் எதனா கீழே இருந்தாலும் வச்சு வைப்பேன். இங்கே சிமெண்ட் தர நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு வச்சேன் நேற்று. நிறைய பேர் அதுக்கு பிளேட் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒரு பிளேட் போட்டுடலான்னு போட்டேன். அவருக்கு சாப்பிட்டதில்ல, காலை பாரு எப்படி அழுத்தி வச்சுன்னு சாப்பிட்றாரு சார். நான் பிடிச்சிக்கிச்சேன் இவ்வளோ நேரம் கழிச்சு. தட்டை ஒரு கால் வச்சு பிடிக்கலான்னு பிளான் வந்துடுச்சு. அதுக்கு இவ்வளோ நேரம் தேய்ச்சி வந்தது. சாப்பிட்டு முடிக்கும் போது பிளேட்டை பிடிச்சிச்சு. ஒரே நாள் எப்படி கற்றுக்கிட்டான் பார்த்தியா உஷார் பாய். பப்பிக்கு இது கற்றுக்கிறதுக்கு பல வருஷம். ஆமாம், தள்ளினே போவான். அவ்வளோதான். தூங்கினவங்களாம் எழுந்துட்டாங்க. போதுமாடா, படத்துக்கு போ. மூக்கிலெல்லாம் ஆக்கிட்டு சாப்பிட்ருக்க பாரு. இது சோறு இல்லை, இது போ தூங்க போ. போடுறேன். கம்பி கோலமா இன்னைக்கு? ஆமாம், இன்னைக்கு கம்பி கோலம். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோலம் தானே? போட்டுனே இருந்தால் ஈஸி, போடலன்னா கொஞ்சம் கஷ்டம். இவரும் வேடிக்கை பார்க்குறாரு நீ கோலம் போடுறது. சார் வாட் யூ வாண்ட்? என்னடா கோலம் போட போறியா? காலங்காத்தால் சோறு போட்டு தெய்வமே. ஏன்னா எப்போவுமே எதனா நாய்ங்களா பார்ப்பேன். இது எங்கேயும் போகாது, அதுங்களாம் எங்கன்னா போய் சாப்பிட்டு வரோம். எங்கேயும் போக மாட்டேன், இதே தெருவில் சுற்றின்னு இருப்பான். சரின்னு கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிடுறது. அப்பா இருந்தாருன்னா அப்பா கொண்டு கொஞ்சம் வைப்பார். அப்பாவை பார்த்தா இன்னும் நல்லா டிக்கு டிக்கு டிக்குன்னு வாலாட்டுவான். உங்கள் கோலத்து மேலே உட்காந்து சோரியன். அவர் சாப்பிடல, போயிட்டாரு தூங்குறதுக்கு. இன்னொருத்தர் கருப்பர் சாப்பிட்றாரு. அங்கேயும் வச்சுருக்கியா? அங்கேயும் வச்சுருக்கேன். மீது இருந்தால் அந்த காக்கா குருவிங்கெல்லாம் கூட சாப்பிடும் காலைல. இன்னும் ஒன்றை விட்டு போக மாட்டேன்னு அடம் முடியுதா? இன்றைக்கி இன்னும் எங்கேயே படுத்துக்கினாரு, போய் தூங்குவார். மற்ற சாதத்தை விட தயிர் சாதம் பால் சாதம்னா சூப்பராக சாப்பிடுவார். எவ்வளோ நேரமாடா சொரிவே போயிடுச்சு. அந்த நாய்ங்களாம் குளிருக்கு அடக்கமாக எங்கன்னா கார் நிறுத்தியிருந்தாங்கன்னா கார் ஓரமாக அந்த மாதிரிலாம் படுத்துக்குதுங்க. இது மட்டும் இங்கே கட்டாந்தரையில் தான் படுப்பேன்னு படுத்துன்னு இருக்கு. எங்கேயும் போக மாட்டேன். அது மாதிரி ரெண்டும் ஓடிடுச்சு. இது இங்கே படுத்து உங்கள் சுற்றி சுற்றி வருது பாரு. இவர் போக மாட்டார். பார்டரும் இன்னைக்கு கம்பி கோலம் தானே? ஆமாம், மேட்சிங்காக தான் போடுவேன். நான் படிக்கட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் அது போட்டுருங்க பாரு சைடில். அந்த மாதிரி பார்டர் ஒரே மாதிரி தான் ரெண்டு பக்கம் போடணும். ஒரு பேர் பார்க்குறாருன்னா பேசின்னு இருக்காங்க இவங்கன்னு. என்னடா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, போங்கடா வேலையை பார்த்துட்டு. தூங்க போகிறேன். சோறு போட்டோமா அதோட போனோமான்னு எல்லாமே நான் பேசிக்கிட்டு தூக்கம் வருதா இல்லையா? இதான் வேறு கேமரா தூக்கிட்டு வந்துடுறான். எப்படி வருது ஒரு தூக்கம். நைட்லாம் வாட்ச்மேன் வேலை பார்க்குறது, பகலெல்லாம் தூங்குறது. முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. கலர் போடணுமா இதுக்கும்? கம்பி மேலே எப்படி கலர் போடுவேன்? எப்படி போடுறேன்னு மட்டும் பாரு. உங்கள் பார்டர் மட்டும் கொடுப்பியா? டபுள் கலர் பார்டரா ட்ரிபிள் கலர் பார்டரா? எத்தனை கலர் டப்பாவில் இருக்கோ அத்தனையும் போட்டு விட்ருவேன். பார்டர்லேயேவா? ஓவர்லாப் ஆகுதே அந்த கோலத்தோட. அது பரவாயில்ல, போதுமா? ரெண்டு கலர் சூப்பராக இருக்கா? இன்னைக்கு சாமந்தி பூவா? உதிரி பூ காலி ஆயிடுச்சு. ஓம் விநாயகா, ஓம் நம சிவாயா, ஓம் முருகா தானே எல்லாரையும் சொல்லிட்டேன். கோலம் ஓவரா? ஓவர் 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 ஓவரா. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து வந்து கோயில் போகிறேன். விநாயகர் கோயில், ஐயப்பன் கோயில், அப்படியே பக்கத்தில் இருக்க பெருமா கோவில், நரசிம்ம பெருமா கோயில் எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு மார்கழி கோயில்.
டெய்லி அதான் நடக்குது. இன்றைக்கி அதுதான். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறேன்? எல்லாம் லேட்டாக தானே செய்ய போகிறேன். அதனால் கோயில் போயிட்டு வந்துடுவேன். ஓகே பாய். பாய். எங்கே மண்டையில் பூ வச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்புறமா கோயில் போய்ட்டு வரேன். அப்புறமா நான் ஏன் வரணும்? என்னட்டு முட்டுட்டு வந்துடும். கொஞ்சம் நடக்கும்போது ஒரே இருளோன்னு இருக்குது. ஓகே. குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். மறுபடியும் குட் மார்னிங். ரெண்டாவது குட் மார்னிங். கோயில் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். நான் எட்டு முட்டதால நல்லா சிறப்பு தரிசனம் பார்த்தேன். நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்தேன். கடவுள் வரம் கொடுத்தாரா? வரம் கடுப்பாரு. போனவொடனே இந்தாம்மா எட்டும் போ, நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரொம்ப போகணும் ஒரு கொடுப்பார். மன நிம்மதிக்கு போகிறேன். மன நிம்மதிக்கு போகிறேன். இது என்னது? இது வந்து நெய் காசு. நம்ம வீட்டில் எடுத்த பட்டர். நெய்யும்? நெய் என்ன திடீர்னு நெய்? நெய் சுத்தமாக காலி. நிறைய சேர்ந்து போச்சா வெண்ணெய்? வெண்ணெய் சேர்த்து வச்சு காசுனா தான் நமக்கு ஒரு 2 லிட்டர் அப்படி காசுனா ஒரு மாதம் ஃபுல்லாக ஆண்டு வரும். மறுபடியும் சேர்த்து வச்சு டெய்லிலாம் வராது. 4-5 நாளைக்கு ஒரு தடவை தான் வெண்ணெய் வரும். நம்ம வாங்குற பாலுக்கு இவ்வளோ வரும். சேர்த்து வச்சு காசுறேன். நெய் நமக்கு வீட்டுக்கு. ஓகே. வாட் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் நேற்று வச்ச மட்டன் கொத்துக்கறியும். வெரி குட். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். காய்ச்சிட்டு பார்க்கலாம். அது வச்சு நெய் கேட்குது. ரைட். அவ்வளோ அசங்காமல் பச்சைடா. மார்க்கெட்டே வலிச்சிருக்காங்க. என்னம்மா இங்கே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். துணி எடுத்து மூணு புடவைலாம் வந்து இதில் போட மாட்டியா? மிஷினில் போட மாட்டேன் எப்போவுமே. இந்த மோட்டர் இப்போ ரைட்டு 8 புடவை சேர்ந்து போச்சுல்ல, 8 கையில் துவைக்கிறேன். உட்காந்து துவைக்க முடியாது, அதனால நின்றுட்டு இங்கே துவைக்கிறேன். இப்போ திருப்பி கோவில் போக போறியா? போயிட்டு ஒரு 1:30 மணி வந்துடும். 12 மணி ஒரு பூஜை இருக்குது, அதை பார்த்துட்டு அதோடு வந்துட்டேன்னா நாளைக்கு தான். சரி, ஓகே. நாளைக்கு சந்திப்போம். இப்போ வந்து எனக்கு வேலை இருக்குது. நான் போய் முடிச்சுட்டு துணி துவைச்சி முடிச்சுட்டு இதை கிளம்பிடுவேன். ஓகே, பாய். பாய்.